அப்போ இந்த மே மாதம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே காலச்சக்கரத்தின் 7வது ராசி தான் இந்த துலா ராசி. அப்போ இந்த துலா ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு 2 டிப்ஸ். இந்த மே மாதம் 31 நாட்கள், 1ஆம் தேதி ஒரு பௌர்ணமி, 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி. இந்த மாதம் ரெட்டை பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் 1ஆம் தேதி வர பௌர்ணமி இருக்குது பார்த்தீங்களா, சித்ரா பௌர்ணமி. ஒரு அற்புதமான ஒரு பௌர்ணமி. முடிஞ்சால் குலதெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தை கோயிலுக்கு போய் மனசார சாமி கும்பிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா, அடுத்தது கடைசி 31ஆம் தேதி பௌர்ணமி வரத்துக்குள்ளார அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரின்றது பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். 4ஆம் தேதி ஆரம்பித்து 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் தான். எப்பயுமே அக்னி நட்சத்திரம் 21 நாள் இருக்கும். ஆனால் இந்த டைம் பாருங்கள் 25 நாட்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திரத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பொதுவாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதாவது உடம்பு நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் மனசோர்வுகள், கொஞ்சம் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த அக்னி நட்சத்திரம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது இந்த 2 பௌர்ணமி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இந்த அக்னி நட்சத்திரமும் நம்ம கொஞ்சம் கெடுதலும் கொடுக்க போகிறாரு. அதனால் நம்ம நல்லது பண்ணுறதுக்கு நல்லது செய்யுங்க, கெட்டதுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. உதாரணத்துக்கு உணவே மருந்துன்ற மாதிரி நம்ம உணவு கரெக்டாக எடுத்துக்கோங்க. வேலைக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்ருங்க. கொஞ்சம் உடம்பு கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது துலா ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த துலா ராசி. அப்போ இந்த துலா ராசிக்கு இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏன், அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, எப்பயுமே குரு ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 வருஷம் டைம் ஆகும். போன குரு எப்போ மாறினார் தெரியுங்களா? 2025 மே மாதம் 14ஆம் தேதி. அதாவதுன்றது ரிஷப ராசியிலிருந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு பெயர்ச்சானார். சரிங்களா? அதே சமயத்தில் இப்போ குரு பகவான் எப்போ பெயர்ச்சாகிறாருன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சாகிறார். அப்போ இந்த 1 வருஷம் குரு மொத்தம் 3 வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். 5ஆவது ராசி, 7ஆவது ராசி, 9ஆவது ராசி. அப்போ குரு பாருங்கள், இந்த 1 வருஷம் உங்கள் ராசிக்கு தான் நல்லது பண்ணிகிட்டு இருந்தார். நீங்கள் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். குரு 3 ராசிக்கு நல்லது பண்ணார்னா 5ஆவது ராசி துலா ராசி உங்கள் ராசிக்கும், 7ஆவது ராசி தனுசு ராசிக்கும், 9ஆவது ராசி கும்பராசிக்கும், அதாவது சனி குரு பகவான் நல்லது பண்ணிகிட்டு இருந்தார். சரிங்களா? அப்போ அந்த குரு பகவான் நல்லது பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ இந்த 1 மாதம் மட்டும்தான் உங்கள் ராசி பார்ப்பார். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுவார்னா, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சாகிறார் பார்த்தீங்களா? அப்படி பெயர்ச்சாகும்போது உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய குரு அடுத்தது விருச்சிக ராசி பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை இந்த 1 மாதம் தான் நல்லாயிருக்கும். அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. இப்போ குரு உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறாரு. சொல்கிறவங்களாம் நல்லதா சார் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அதாவது அப்படி இருந்தும் உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்னா அப்போ எங்கே தவறு இருக்குது, எதனால நடக்கலை? உங்கள் ஜாதகம் கெட்டு போயிருக்கலாம். புரியுதுங்களா? திசா புத்தி கெட்டு போயிருக்கலாம், கிரக நிலைகள் சரியில்லாமல் போயிருக்கலாம். ஏன்னா பொதுவாக எல்லா துளாராசிக்குமே குரு பார்த்துட்ருக்கிறார், நல்லதை தான் பண்ணிகிட்ருக்கிறார். அப்படி இருந்தும் உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்னா என்ன காரணன்றதை உங்கள் ஜாதகம் பாருங்கள். அதில் தான் நல்லது என்ன கெட்டது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் அது சரி பண்ண முடியும். கவனம் வைங்க முதல்ல. சரிங்களா? அப்போ இந்த 1 மாதம் உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசி பார்க்குறதுனால குரு பகவானே டைரெக்டாக போய் வழிபட்ட கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை தான் வழிபட்டார். அதனால்
இந்த ஒரு மாதம் குரு உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக திருப்பம் நடக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி இப்போ தன் சொந்த ராசியிலே இருக்கிறார். ஏன்னா சுக்கிரனுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா, இன்றைக்கி துலா ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அதாவது ரிஷபத்துக்கும் துலா ராசிக்கு இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி சுக்கிரன் தான். அப்போ ரிஷப ராசியில் தான் சுக்கிரன் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக ஒரு தன் சொந்த வீட்டிலே உட்காந்துருக்கிறார். 14 தேதி வரைக்கும் 14 தேதி வரைக்கும் சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலே இருப்பார். அப்படி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தில் வண்டி வாகனம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகனம் எடுக்கலாம். மண்மனையை கட்டணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், புதுப்பிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறங்கி செய்யலாம். தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் செஞ்சுக்கிடலாம். ஏன்னா உரலுக்கு ஒரு பக்கத்திடி மத்தாளத்துக்கு இரு பக்கத்திடிம்பாங்க. உங்களுக்கு 2 பக்கமே ஒரு நல்ல மாற்றம் கொடுத்துருக்குது. ஏன்னா குரு பகவானும் உங்கள் ராசி பார்க்குறாரு, உங்கள் ராசியாதிபதி சொந்த வீட்லேயே உட்காந்துருக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா அது நிச்சயமாக சீராக போகும், நல்லா இருக்கும். அதாவது ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, பொறுமையாக ஆரம்பிச்சிருக்கலான்ற குழப்பம் இருக்கும். ஆனால் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. முடிச்ச வாட்டி சொல்லுவாங்க, அப்போ ஆரம்பித்தோம், கடவுள் புண்ணியத்தில் முடிஞ்சுது, ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் ஏன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சொந்த வீட்டில் வர்றது ஒரு அற்புதமான வாய்ப்பு. குரு உங்கள் ராசி பார்க்குறது ஒரு நல்ல வாய்ப்பு. இதெல்லாம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரம். அதே மாதிரி தொழில் புதுப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம். வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. பொதுவாக சுபகாரியம் பண்ணுறதுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். கண்டிப்பாக நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, கண்டிப்பாக வாழ போகிறீங்க. சிரமமாக தான் இருக்கும், ஆனால் முயற்சி எடுங்க, வெற்றியில் தான் முடியும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு அனுபவம் கலந்த ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரின்றது இந்த மாதத்தில் வந்து சூரியனும் அதே மாதிரின்றது வந்து புதனும் 2 பேருமே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடம்னா மாங்கல்ய ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம், அதாவது திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒன்று கை நினச்சிட்டு வரலாம், பேசி முடிவு பண்ணிட்டு வரலாம், இன்னாருக்கு இன்னாருன்றது ஒரு முடிவு பண்ணிட்டு வர்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த புதனும் சூரியனும் 2 கிரகம் ஒன்றா இணைஞ்சு புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால 15 தேதி வரைக்கும் மாங்கல்ய ஸ்தானத்திலே இருக்கிறதுனால நிச்சயமாக திருமணத்துக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? 15 தேதிக்கு மேலே 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் போயிட்டார் அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணுவார். இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி வீட்லேயே ஒரு ரிஷபத்தில் போய் உட்கார்றதுனால கண்டிப்பாக அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் நடக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு 8ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்ற கவலை வேண்டாம். ஏன்னா நான் முன்னே சொன்னேன், ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் 2 வீட்டுக்குமே அதிபதி சுக்கிரன் தான். அப்போ உங்களுடைய ராசிய அதிபதி வீட்லேயே போய் இந்த 2 கிரகம் உட்கார்றது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் கல்வியில் ரிசல்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக இதுக்கு மேலே வரும். அதே மாதிரி இந்த படிப்பில் இருக்கிற தடைகள் கண்டிப்பாக விலகும். கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதே மாதிரி வந்து எடுத்த முயற்சிகள் எல்லாமே பெண்டிகள் இருந்தாலும், அதாவது நான் சொல்கிற மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, நல்ல திருப்பங்கள் உங்களுக்குள்ளார பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 29ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கே போகக்கூடிய ஒரு தருணமெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்க போகுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம், அதாவது துலா ராசிக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்க போகிறாருன்றது தான் மறைக்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா ராகு பாருங்கள் 5ஆம் இடத்துல பஞ்சம ராகுவாக இருக்கிறாரு. கேது வந்து 11ஆம் இடத்துல லாப கேதுவாக இருக்குது. ராகு கேது கூட உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவராக தான் இருக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, ரோக சனியாக இருக்கிறாரு. நல்லது தான் பண்ணுவார், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. எனக்கு தெரிஞ்சு சனி 82%, அதாவது ராகு கேது 80%, குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 90% உங்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்கக்கூடிய இந்த தருணம். கண்டிப்பாக அதே மாதிரி அடுத்தடுத்தது செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கு வராரு, புதன் சொந்த வீட்டுக்கு போகிறாரு, சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலே இருக்கிறாரு, சூரியன் புதனை இணைஞ்சு புதன் ஆதித்ய யோகத்தை பார்க்குறாரு. இந்த மாதிரி காலகட்டம் கண்டிப்பாக துலா ராசிக்கு 4 விஷயங்கள் நல்லதாக நடக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்புண்டு. சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, தொழில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கடன் பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு. கஞ்சி குடித்தா கூட நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு.
இது எல்லாமே முதல்ல உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குதான்றதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயம் சொல்கிறேன், அதாவது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு வெற்றியாக தான் இருக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவதுன்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.